Find the compound interest on 10,000 rupees at 16% per annum for 3 years. ஸோ இங்கே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கேட்டிருக்காங்க, இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? அமௌண்ட் கேட்டிருந்தா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் அமௌண்ட்டுக்கு என்ன ஃபார்முலா? P into 1 plus R by 100 the whole power and போட்டு பண்ணிட்டே இருக்கலாம். ஸோ இது இன்ட்ரெஸ்ட் மட்டும் தானே கேட்டிருக்காங்க, கால்குலேட் பண்ணலாமா? ஸோ இப்போது எவ்வளோ இயர்ஸ்? 3 இயர்ஸ். ஸோ n equals 3. அப்போது 11 power 3 என்ன? 1 3 3 1. ஓகேவா? ரைட். ஸோ இதில் லாஸ்ட் 3 மட்டும் எடுத்துக்கலாம். 3 3 1. ஸோ இங்கே என்ன பிரின்சிபல்? 10,000. 10,000ல் 16% எவ்வளோ? 1600. ஓகேவா? ஸோ அடுத்து 1600ல் 16% எவ்வளோ? 16 into 16. ஸோ 16 into 16ல் 16% எவ்வளோ? 16 into 16 into 16 by 100. கரெக்டு தானே? அவ்வளோதாங்க. ஸோ இதை ஒன்று கண்டுபிடிச்சி இந்த டேர்மை 3யோட இந்த டேர்மை 3யோட இந்த டேர்மை ஒன்னோட கண்டுபிடிச்சி ஆட் பண்ணாமல் முடிஞ்சிச்சு. ஸோ பண்ணலாமா? ஸோ ஃபஸ்ட்டு ஒன் 1600 into 3 0 0 6 3s are 18 1 1 3s are 3 plus 1 4. ஸோ இது வந்து 4800. அடுத்து 16 square 256 256 into 3 6 3s are 18 remainder 1 3 5s are 15 15 plus 1 16 remainder 1 2 3s are 6 6 plus 1 7 768. ஓகேவா? அடுத்து நமக்கு ஆல்ரெடி தெரியும் 16 ஸ்கொயர்டு வந்து 256. ஸோ 256 into 16 6 6 are 36 remainder 3 6 5s are 30 30 plus 3 33 remainder 3 6 2s are 12 plus 3 15 and 1 6 6 1 5 is 5 2. So it will be 6 9 10 on 2 4. okay 4. so இது வந்து 4096 divided by 100. so 40.96. so எல்லாத்தையும் ஆட் பண்ணலாமா? 4800 768 40.96. so the answer will be 6 9 8 6 plus 4 10 remainder 1 8. so 7 plus 1 8 8 plus 8 16 remainder 1 5. so 5608.96. so அப்பா ஆப்ஷன் ஏ. ஸோ எப்படி பார்த்தா உங்களுக்கு வந்து சப்ராக்ட்லாம் நீங்கள் பெரிய பெரிய நம்பர் மல்டிப்ளை பண்ணிட்டு சப்ராக்ட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ இந்த மெத்தடில் என்ன பண்ணணும்னா எத்தனை இயர்ஸோ அதை வந்து 11ஓட பவரில் போட்டுட்டு அந்த நம்பர் எடுத்துக்கணும். அதில் ஃபஸ்ட்டு ஒன்றை மட்டும் ஸ்க்ராட்ச் பண்ணிட்டு மிச்சம் நம்பர்ஸை எழுதணும். கொடுத்துருக்க பிரின்சிபலுக்கு எவ்வளோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு பார்த்து ஃபஸ்ட்டில் எழுதணும். அடுத்து இதுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு பார்த்து செகண்டில், அதுக்கப்புறம் இதுக்கு அடுத்ததில் இந்த மாதிரி பண்ணணும். பண்ணிட்டு இந்த நம்பரையும் இந்த ஆன்சரையும் மல்டிப்ளை பண்ணிட்டே இருக்கணும். ஃபைனலாக எல்லாத்தையும் ஆட் பண்ணிடணும். இவ்வளோ தான் இந்த சம். இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வந்துடும். ஈவன் பெரிய பெரிய நம்பர்ஸ் கூட இந்த மாதிரி பண்ணுறப்ப ஈஸியாக வந்துடும். பாய் காய்ஸ். டெலகிராம் சேனல் லிங்க் வந்து கமெண்டில் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. அங்கே எல்லா குவிசஸுமே நடக்கும், நிறையா ஸ்டடி மெட்டீரியல்ஸும் இருக்குது.